அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் விஜய்ஸ் இன்சைட். இன்றைக்கி ஷார்ட் அண்ட் குயிக் ரெசிபீஸில் இட்லி சாம்பார் எப்படி வைக்கலாம், இட்லி சாம்பார் பொடி எப்படி தயார் பண்ணலாங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். இட்லி சாம்பார் பொடி தயார் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகாய் 15, கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், மல்லி விதை 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1 துண்டு, மிளகு 10, சீரகம் 1/4 ஸ்பூன், கறிவேப்பிலை 4 கொத்து. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பெருங்காயத்தை பொரிச்சிட்டு கடலைப்பருப்பு, மல்லி விதை, வெந்தயம், மிளகு, சீரகம், கருவேப்பிலை, கடைசியாக மிளகாய் எல்லாத்தையும் அப்படியே செவர வறுத்து எடுத்துக்கிட்டு ஆறுன உடனே மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கணும். இந்த பொடியை நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னாக்கா எப்போ வேணாலும் இட்லி சாம்பார் நம்ம வச்சிடலாம். அதுக்கு எதுக்கு நம்ம கருவேப்பிலை அதில் சேர்த்துக்கிறோம்னாக்கா அதை பொடியாக செஞ்சு நம்ம சேர்க்கும்போது நமக்கு அந்த சத்தெல்லாம் நம்ம உடம்புக்கு சேர்ந்துடும். அதனால தான் கருவேப்பிலையும் பிடிச்சிக்கிறது. இட்லி சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இட்லி சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். இட்லி சாம்பார் பொடி தயார் பண்ணுறது, இட்லி சாம்பார் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். தெரியாத இளம் வயதினர், தானாக சமைச்சு சாப்பிட்ற பேச்சுலர்ஸ், ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காதவங்க, இவர்களுக்காக தான் இந்த பதிவு. பொடி ரெடி பண்ணி வச்சுட்டாங்கனாக்கா கஷ்டம் இல்லாமல் செஞ்சுக்கலாம். இட்லி சாம்பார் வைக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலையே கிடையாது. நம்ம ஏற்கனவே பொடி ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஒரு குக்கரில் பருப்பு வச்சுட்டு பருப்பு வெந்துட்டு இருக்கும்போதே சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட்டு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், தக்காளி எல்லாத்தையும் நறுக்கிடணும். நறுக்கிட்டு பருப்பு வெந்த உடனே அதில் காய் எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், திட்டமாக உப்பு போட்டு அந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு விசில் கொடுத்துடணும். காய் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் ஒரு கொட்டை புளி விட்டு அது கொதித்த உடனே 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொடியை தூவி விட்டுட்டு ஒரு கை கரண்டியில் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, 2 பட்டை மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு அதில் கொட்டிடணும். அடுத்ததாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா கிண்டிட்டு இறக்கிட வேண்டியது தான். சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி ஆகிடும். அடுத்த பதிவில் ஒரு செக்கச்சவேர்னு ஒரு இட்லி பொடி பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணும். அதுபோல் பொடியை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.